இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணேன் என்ன சமைச்சேங்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே மாடித்தோட்டம் போயிடலாம். இன்றைக்கி ப்ரெட்டு ஆம்லேட் தாங்க போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 ஆனதுனால பசங்களுக்கெல்லாம் நேரமே ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க. சரி நேரமே போக சொன்னதுனால சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டு பட்டர் போட்டு ஆம்லேட் போட்டு தான் கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி என்னோடய சாப்பாடு இந்த ப்ரெட்டு ஆம்லேட் தாங்க. அப்புறமா மத்தியானம் சாப்பாடுக்கு நான் பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். டிஃபனை முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. பீன்ஸ் விழுக்கு பரட்டுறதுக்கு வேண்டி கட் பண்ணிகிட்ருக்கேன். பீன்ஸை இப்படி ரெண்டாக தான் கட் பண்ணி அதை பெருசாக தான் கட் பண்ணி போடுவேன். இது பொரியல் பண்ணுறதில்ல, விழுக்கு பரட்டுறதுக்கு. சேப்பு காரம் பண்ணி நான் விழுக்கு பரட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வீடியோலெல்லாம் சொல்லக்கூடிய டைம் விழுக்கு பரட்டுறதுனா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விழுக்கு பரட்டுறதுன்னா ஒன்றும் இல்லைங்க. கடுகெண்ணெய் தாளித்து பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கிட்டு இந்த பீன்ஸை தூக்கி போட்டு அந்த எண்ணெயிலே வரட்டி எடுக்கிறது. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படி எண்ணெயிலே அது வெந்து வரக்கூடியதாங்க விழுக்கு பரட்டுறதுங்கிறது. தேங்காய் எதுவும் போட மாட்டோம் அதில். சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஒரு காய் சாப்பாடு சைடில் இருந்த மாதிரி ஆயிரும். இன்றைக்கி என்னென்னா மீன் குழம்பு தாங்க. நேற்றுக்கு வாலடி போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன் மீனோட. இன்றைக்கி தலையடி போட்டு, அதாவது தலைப்பாகம் போட்டு குழம்பு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மீன் குழம்பு பீன்ஸ் விழுக்கு ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டேன். ஆனால் மீன் எடுக்கலை, நான் குழம்பு ஒண்டியாக தான் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். என்னதோ அது கொஞ்சம் உடனே சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் மீனோடி. பாருங்கள் மாடித்தோட்டம் வந்தாச்சுங்க. எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு பாருங்களேன். இந்த கீரை எல்லாம் ரோஜா பாட்டில் வளர்ந்து நிற்குதுங்க. அதை வளர விட மாட்டேங்குது. இந்த கீரைங்க தான் செல்வ செழிப்பாக வளர்ந்து நிற்கிறாங்க. கீரை இப்போ தொடர எனக்கு கீரையாக நான் சமைச்சிட்ருக்கனால பறிக்காமல் விட்டு நிறைய கீரைங்க எல்லாம் பூ வந்துருச்சுங்க. பறிக்கணும். இனி 2 நாள் விட்டு நீ கீரை நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள கீரையாக தான் பறிக்கணும். பாவக்காய் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஒரு மஞ்சள் கலரில் கடந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அது ஓட்டை போடுது. நிறைய ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்டேன், அந்த கவர் போடுறதுக்கு யாராவது வாங்குறீங்களா, அந்த காய் கவர் பண்ணுறதுக்கு கவர் மாதிரி ஆன்லைனில் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது எங்கே கிடைக்கும்னு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு சைடு மழை பெய்யும், ஒரு சைடு வெயில் அடிக்குங்க. துணி வெளியில் காய போடுறது, எடுத்து உள்ளுக்க போடுறது அப்படியே நடந்துகிட்ருக்கு. இந்த அல்லியை பாருங்கள், வாட்டர் லில்லி 3 சேர்ந்து பூத்து நின்னாதாங்க ரொம்ப அழகாக இருக்குது. 3 கலர் ஒரு பாட்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா பூத்தா எனக்கு இதை எடுக்க தோணாது. 3 அழகாக பூத்து நிற்க விட்டுட்டேன், வீடியோ எடுத்துருவேன். அழகாக பூத்துருக்க ஓர்கிட் செடிங்க. இது ஒயிட் கலரில் பூக்கக்கூடியது. இது சும்மா நம்ம மண்ணிலே வச்சு விடக்கூடிய ஓர்கிடு. டபுள் கலர் ரோஸும் அழகாக பூத்து நிற்குதுங்க. அங்கேயுமா ரோஸ் பூத்து நிற்குது, 1 2 வச்சு. பார்க்கக்கூடிய டைம் நல்ல அழகாகவும் இருக்குது. பூத்து இப்போ எந்த நோய் இல்லாமல் அழகாக பூக்குது. பூ ஒன்றும் சுருங்கி போகாமல் அழகழகாக பூத்து நிற்குது. செம்பருத்தி அதே மாதிரி ஒரே ஒரு ரெட் கலர் செம்பருத்தி அழகாக பூத்து நிற்குது. பூக்கக்கூடிய டைம் பெருசாக பூக்கும். அடுக்கு செம்பருத்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நின்னதுன்னு தெரியல பூத்ததுன்னு தெரியல. இந்த கலர் இருந்ததே மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.